இங்க நம்ம ஹீரோ ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட அம்மா ஹீரோவை வற்புறுத்தி கிராமத்துல இருக்கிற அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணையும் இப்ப கிராமத்துல இருந்து சிட்டி கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் பேய்னா பயம் அப்படின்றதுனால அவங்க ஒய்ஃப் எப்படிலாம் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் கருப்பு பூனை அப்படின்னாலே பயப்படுவாங்க. அதனால அவங்க கபோர்ட்ல கருப்பு பூனையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வீட்டுல டீ போடுறதுக்காக பால் அடுப்புல வச்சிருப்பாங்க. அந்த பால்ல கெமிக்கலை கலந்து அந்த பாலையும் கருப்பாக்கிறான். இவங்க சாமி ரூம்ல போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வெத்தலையே எரியற மாதிரி செட்டிங் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணுமே ரொம்பவும் பயந்து போயிடுறா. இதனால இவன் இந்த பொண்ணை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போறான். இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான், இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்காக நான் டேப்லெட் தரேன், இந்த டேப்லெட் சாப்பிட்டீங்கனாலே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் அந்த டேப்லெட்டுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு வேற டேப்லெட் மாத்தி கொடுத்துறான். இதனால இவளுக்கு நாளுக்கு நாள் பயம் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணோட போன் ஸ்கிரீன்ல பேய் வர மாதிரி செட் பண்ணி வச்சிடறான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ப்ரொஜெக்டர்ல பேய் வர மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு வச்சு அந்த பொண்ணையே பயமுறுத்திட்டு இருக்கான். இவன் ஆபீஸ் போனதும் இந்த பொண்ணோட காதுல கழுத்தறுத்துக்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததுனால இவளும் ஒரு கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்தே போயிடுறான். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது அவங்க வீட்டுக்காரனா தான் இருக்கும். இது நடக்கிறது எல்லாமே அவன் ஜன்னல் வழியா நின்று பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஏன் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, இவனோட ஆபீஸ்ல சிஓ பொண்ணான ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பான். அவங்க அம்மா நடுவுல பூந்து அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் பிளான் பண்ண மாதிரி ஸ்வேதான்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவனால நிம்மதியா இருக்க முடியாம பொண்டாட்டியை சாவடிச்சிட்டோம் அப்படின்ற எலியூஷன்லயே இவனுக்கும் கற்பனையா நிறைய விஷயம் தோண ஆரம்பிக்குது. இதனால இவனும் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றான். இவனை ஒரு வழியை காப்பாத்தி ட்ரீட்மெண்ட்டுக்காக பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க.